இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்ததுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி கொடுவாவை கொண்டாந்து குவிச்சாச்சுன்னே சொல்லலாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது குழம்பு வச்சிங்கனாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும். பொரித்து சாப்பிட்டிங்கனாலும் சரி அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அடுத்தது 2 கத்தாழை கொடுவாங்க. அடுத்தது இது வந்து ஊலிஷீலா தாங்க. ஆனால் ஊலிஷீலா வரனாலும் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்களேன். அடுத்தது டைகர் ப்ரானுங்க. இந்த இறால் வந்து குழம்பு வச்சிங்கனாலும் சரி, தோசைக்கல்ல சும்மா மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுத்திங்கனாலே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. விலை ரொம்ப கம்மி. எப்பொழுதும் அவ்வளோ விலையாக இருக்கும். இது அவ்வளோ சைஸாக இருக்குது. இது கிலோவுக்கே வெறும் 28 இறால் தான். ஆனால் விலை கம்மிங்க. இது வந்து கலந்தாங்க, கடல் இறால் தான். நமக்கு இறாலே வெரைட்டியாக கொண்டு வருவோம். இந்த இறாலும் சரிங்க, குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்திங்கனாலும் சரி, பஜ்ஜி போட்டிங்கனாலும் சரி அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த இறாலும் 2 இறாலுமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது தேங்காய் பாறை பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளேர்னு இருக்குன்னு. கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. முள்ளே இல்லாத மீன், நடுமுள் மட்டும்தான். அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கடையில் வந்து தேங்காய் பாறையும் இருக்குது, மஞ்சப்பாறையும் இருக்குங்க. எந்த பாறை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து மஞ்சப்பாறைங்க. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மீனும் நடுமுள் மட்டும்தான். அவ்வளோ ருசியாக இருக்கும். குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமேங்க. அடுத்தது தடைப்பிடி காலத்துக்கு அப்புறம் சங்கராவை கொண்டாந்து உங்களுக்கு குவிச்சாச்சுன்னே சொல்லலாங்க. பெரிய சங்கரா வேணுமா, மீடியம் சைஸ் வேணுமா, சின்ன சைஸ் வேணுமா, எந்த சைஸு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சங்கரா எப்போதுமே நாகப்பட்டினம் சங்கரா வந்து ஒரு தித்திப்பு சுவை கொடுக்குங்க. அடுத்தது நெத்திலிங்க. நெத்திலியெல்லாம் நீங்கள் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா பக்கோடா மாதிரி போட்டு கொடுங்க. அப்படியே மொறுன்னு உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து குழம்பு வச்சிங்கன்னா ஒரு கொதியில் இறக்கிடணுங்க. அதில் பாலுட்டானு என்னவோ நீ கலந்துருக்கு. எல்லோரும் பாலுட்டானா பொறுக்கிறாங்க. அதுவும் சுவையாக இருக்கும். அடுத்தது நண்டுங்க. அடுத்தது மருத்துவ குணம் நிறைஞ்ச அயில மீனுங்க. இது வந்து ஒமேகா 3 அதிகம், ஃபேட்டிக் ஆசிட் அதிகம். குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பொரித்து சாப்பிட்டோம்னாலும் ருசியாக தான் இருக்கும்.